Dear students, Namaste. Welcome to Nifio's online Hindi Academy. Let's start the day with this quote. Think on paper. Think on paper அப்படின்னா நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை ஜஸ்ட் எழுதி வைங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். நான் இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக சொல்லலை, ஜென்ரலாகவே உங்களுக்கு என்ன விஷயங்கள் தான் தோணுதோ அதை நீங்கள் பேப்பரில் எடுத்து எழுதி வைங்க. நீங்கள் எந்த டைரெக்ஷனில் போகிறீங்க, உங்கள் ஸ்டடீஸ்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கா, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்கில் தேவைப்படுதா அப்படின்றதெல்லாம் நீங்கள் அந்த பேப்பரில் எழுதும்பொழுது உங்கள் மைண்டில் இருக்க அத்தனை விஷயங்களும் அந்த பேப்பருக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ திங்க் ஆன் பேப்பர் அப்படின்றது தான் இந்த நாளுக்கான ஒரு கோட். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். ஷபரி வாணி விகாஸ் லெவல் 2ல் இருக்க ப்ராவப்ஸ் தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக நமக்கு 2 ப்ராவப்ஸ் இருக்குது. இதை தான் வந்து ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா லோகோக்தியா அப்படின்னா பழமொழி. ஓகே, ஸோ 2 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து நேக் நாம் தௌல்தே சே அச்சே ஹை. நேக் நாம் தௌலத் சே அச்சா ஹை. நேக் நாம் அப்படின்னா ஒரு குட் நேம். தௌலத் அப்படின்னா நிறைய செல்வங்கள், சரிங்களா? ஸோ நிறைய நம்மகிட்ட செல்வங்கள், அதாவது செல்வங்கள் இந்த சென்ஸ் என்னென்னா நம்மக்கிட்ட வெல்த் சொல்லலாம். தௌலத் அப்படின்னா வெல்த், சரிங்களா? தௌலத் சே அச்சா ஹை, அதாவது நம்மக்கிட்ட இருக்க வெல்த்தை விட ஒரு நல்ல பேர் தான் வந்து நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேர்மையே சிறந்த செல்வம். எ குட் நேம் இஸ் பெட்டர் தென் ரிச்சஸ். ஸோ ரிச்சாக இருக்கிறோம் அந்த விஷயத்தெல்லாம் தாண்டி ஒரு நல்ல பேர் இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்தியில் பாருங்கள், நேக் நாம் அப்படின்னா குட் நேம், நேர்மையான. தௌலத்னா வெல்த். ஸோ நேக் நாம் தௌலத் சே அச்சா ஹை. ஸோ தௌலத்தை விட நேக் நாம் அப்படின்றது நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதை படித்து வச்சுக்கோங்க. நேக் நாம் தௌலத் சே அச்சா ஹை. நெக்ஸ்ட்டு லோகோக்தியா. செகண்ட் ஒன் கர் பலா ஹோ பலா. பலா அப்படின்னா குட்னஸ், நல்லது, சரிங்களா? நல்லதை செய், நல்லதை அடை. ஸோ ஒரு விஷயம் நம்ம எப்பயுமே சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஒரு விஷயம் நல்லதாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து சேரும். எப்படினாலுமே அது அன்றைக்கோ இல்லை அடுத்த நாளோ இல்லை அடுத்த வருஷமோ எப்படினாலுமே நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த செய்கிறீங்கன்னா நிச்சயம் அந்த நல்ல விஷயம் திரும்ப உங்களுக்கு நடக்க தான் செய்யும். ஸோ அதுதான் நல்லதை செய், நல்லதை அடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்பலா ஹோபலா. லைட் ரிஃப்ளெக்ட்ஸ் லைட். லைட் ரிஃப்ளெக்ட்ஸ் லைட்னா என்ன? லைட் நம்ம இப்போ இன்கேஸ் இப்போ நம்ம லைட் போடுறோம். ஸோ லைட் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வெளிச்சம் கிடைக்குது இல்லையா? அந்த லைட் மூலமாக நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குது, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ நல்லது செஞ்சுன்னா உனக்கு நல்லது கிடைக்கும். கர்பலா ஹோபலா, கர்பலா ஹோபலா. ஸோ 2 ப்ராப்ஸ் பார்த்துருக்கோம். இது 2மே நீங்கள் ஒரு 5 டைம்ஸ் எழுதி வைங்க. ஜஸ்ட்டு பார்க்க ஈஸியாக தானே இருக்குது, ஓகே ஈஸியாக படிச்சிடலாம் அப்படின்றது கிடையாது. மீனிங்கோட 5 டைம்ஸ் இந்த 2 ப்ராப்ஸுமே எழுதி வைங்க. எழுதி வச்சு படிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் லிசனிங். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி வெரி என்கரேஜபிள் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச்.